தொழில்கள் மூலம் கூடுதலாக 5 கோடி வேலைவாய்ப்புகளை உருவாக்க மத்திய அரசு திட்டம். மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தகவல். இந்தியாவின் மொத்த மக்கள் தொகையில் 35 வயதுக்கு குறைவாக உள்ளவர்கள் 65% பேர் உள்ளனர். அவர்களில் கடந்த 6 ஆண்டுகளில் சுமார் 10 கோடி பேருக்கு நேரடி வாய்ப்புகளாகவும் மறைமுக வேலை வாய்ப்புகளாகவும் பெற்றுள்ளனர். கடந்த சில ஆண்டுகளில் பதிவான EPF பதிவுகளின்படி சுமார் 4 கோடிக்கும் மேல் புதிய பதிவை பெற்றுள்ளனர். இதில் இருந்து மேற்கண்ட விவரங்கள் எடுக்கப்பட்டுள்ளன. என்றாலும் இன்னும் சிலர் வேலையில்லாமல் உள்ளனர். இவர்களை ஒருங்கிணைத்து இவர்களின் திறன்களை நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும். அதற்கான நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக எடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 2020ஆம் ஆண்டிற்கான போரோசிஸ் ஆசியா கூட்டத்தில் உரையாற்றிய மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி, மைக்ரோ, சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் துறைகளில் மட்டும் 5 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது என்று தெரிவித்தார். இதுகுறித்து பேசிய அவர், MSME துறைகளிலிருந்து மட்டுமே 5 கோடி கூடுதல் வேலைவாய்ப்பை உருவாக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. வரும் ஆண்டுகளில் இந்தியா உலகின் சிறந்த ஆட்டோமொபைல் உற்பத்தி மையமாக மாறும் என்று கூறினார். சீனாவோடு ஒப்பிடும்போது இந்தியாவிற்கு பெரும் ஆற்றல் கிடைத்துள்ளது. இளம் வயதினர், திறமையான மனிதவளம், மூலப்பொருள் மற்றும் மத்திய மாநில அரசாங்கங்களின் சாதகமான கொள்கை கிடைப்பது முதலீட்டாளர்களுக்கு இந்தியாவில் முதலீடு செய்ய ஒரு சிறந்த வாய்ப்பை அளிக்கிறது என்று அவர் மேலும் கூறினார். பொருளாதார வளர்ச்சியில் சிறு மற்றும் குறு நிறுவனங்களின் பங்களிப்பை 30% முதல் 40% வரை எடுத்துக் கொள்வதும், இவற்றின் ஏற்றுமதியை 48% முதல் 60% உயர்த்துவதும் அரசாங்கத்தின் இலக்கு என்று கட்கரி கூறினார்.